வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 5. இந்த வீடியோ நான் போன சண்டே போட வேண்டியது ஒரு சில காரணங்களால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது மீம்ஸ் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? Blood is sweet. Wake up to reality. 内葉サスケ俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. இது வந்து நருட்டோக்கும் குராமாக்கும் உள்ள நடக்கிற கான்வர்சேஷன். ஆனா இது காமெடி கான்வர்சேஷன். கேளுங்களேன். சீக்கிரட் ஆபரேஷன் சொல்லி இவ்வளவு பெரிய வில்ல முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. கத்தி நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்காண்டி ஒருத்துல போட்டு தள்ளிட்டா. என்னடா குத்திட்டான்? நல்ல வேலைப்பா, இவனுக்கு மிஷின் கண்ணு எதுவும் கிடைக்கல. கிடைச்சிருந்துன்னா அதை செக் பண்றேன்னு சொல்லி இங்க உள்ள எல்லா வேலையும் டபடபான்னு போட்டு சொல்லிருக்கா. பெருசு இந்த மாதிரி நேரங்கள்ல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மூடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ். மூடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ். பரம்பரை இதே இன்னுமாடா நமக்கு போக மாதிரி இது. ஆமா, ஜென்ரேஷனா ரசங்கனை வச்சே ஓட்டிட்டு இருக்காங்களே. ஆமாங்க, இப்ப வரைக்குமே பொருட்டோ டூ ப்ளூ வாட்டெக்ஸ்ல கூட ஒரு ரசங்கன் இருக்கு. அது பேர் என்ன? ரசங்கன் உசி கோவா. நல்லா இருக்கும் அந்த ரசங்கன்னு. கூட ஒரே அடியா அடிச்சு பறக்க விட்டுருவான். நாம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ரசங்கனா தான் இருக்கு. ரசங்கனை அப்டேட் பண்ணிட்டே போவாங்களேன்னு தவிர அழிக்கலாம் வாய்ப்பில்லை. குராமா யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எவன் அவன்? இங்க பாடுறா குள்ளநரி. என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. சென்சே இங்க பாடுறா. குராமாவோட சென்சே குள்ளநரியா? இது என்னடா புது கொடுமையா இருக்கு. டோரா அங்க பாரு குள்ளநரி. அச்சச்சோ குள்ளநரி. நீங்க இப்ப எல்லாரும் குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லணும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. எல்லாருக்கும் பிடிச்சவரா மாறிட்டாரு. எவன் அவன்? சோட்டா பீமும் பென்டனும் யாருக்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறாங்க. நருட்டோவா? ஆமாங்க, நருட்டோ வந்ததுக்கு அப்புறம் கார்ட்டூனு அனிமி எல்லாமே அப்படியே சாப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்தியாவில இப்ப நருட்டோ தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நருட்டோ தமிழ் டப் பண்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேருக்கு அவ்வளோலாம் தெரியாது. என்ன இங்கிலீஷ்ல இருக்கு, நான் கூட பார்த்துருக்கேன். ஒரு சில வாட்டி பார்ப்பேன், எபிசோட்ஸ் பார்க்க மாட்டேன், சும்மா அதை பார்ப்பேன். நருட்டோ எப்படி இருக்குதுன்னு தெரியும், ஆனால் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ இங்கிலீஷ் புரியாது, அவ்வளோ தெரியல எனக்கு அப்போ இங்கிலீஷ்லாம். அதுக்கப்புறம் தான் தமிழில் டப் வந்துச்சா, அப்போ தாங்க ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு முடிச்சிட்டானுங்க. இதுல சாஸ்கே ரெஸ்கியூ மிஷின்ல செம காண்டாயிட்டு. அதுக்கப்புறம் தமிழ் டைப் எப்போ வரும் பார்த்தா அடுத்த மாதம் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. பொறுமை தாங்க முடியாம நானே ஆன்லைன்ல அப்படியே எப்படியோ இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு அனிமே பார்க்கணுன்றதால இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். நருட்டோ கிளாசிக் தமிழ் டைப் பண்ணதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குன்னா அப்ப ஷிப்புடன் தமிழ்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். 75% கண்ணை மூடிட்டீங்களா? இப்போ இதுல உங்களுக்கு யார் தெரியுறா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது யாருன்னு மறக்காம அப்படியே கமெண்ட்ல போட்டுருங்க பாப்போம். அதோ இப்பே போட்டுருங்க கமெண்ட்ல. நருட்டோ சீரிஸ்ல எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிக்க முடியலனா கீழே இருக்கிற பெரிய மலையை பாருங்க, கீழே அப்படியும் கண்டுபிடிக்க முடியலனா 106 கண்டுபிடிங்க. ஹட்டோரியா? ஏன்டா பால்வாடி பசங்களாம் இன்னுமாடா ஹட்டோரி ஃபேனா இருக்கீங்க? என் குரூப்லேயே ஒரு சில பேர் இந்த மாதிரி ஹட்டோரி ஃபேனா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களை நருட்டோவை பார்க்க வச்சதுலாம் நினைக்கிறேன், ஆனா பார்க்க வைக்க முடியலையே. ஏன்னா அவனுங்க வெறும் 10 வயசு பசங்க. நிஞ்சா ஹட்டோரின்னு சொல்லிட்டே சுத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு முன்னாடி நிஞ்சா ஹட்டோரிலாம் ரொம்ப பிடிக்கும், அப்படியே செமையா இருக்கும். நிஞ்சா ஹட்டோரி டிங் டிங் டிங். ஷின்ரா டென்சை. பெயினை மட்டும் வரைஞ்சிட்டு பின்னாடி இருக்கிற பறக்கிற அந்த லெதர் இருக்குல்ல, அது என்ன சாதாரண பிளாஸ்டிக் கவர் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி காத்தாடியை பண்ணிட்டு அப்படியே பறக்க விட்டா உண்மையிலே அப்படி தெரியும் போலே. தகாஷி என்ன மாதிரியே ஒரு மொரட்டு சிங்கிள். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் டீச்சர்ஸ். உரோச்சிமாரோட சென்சை சருட்டோபி சென்சை. அப்ப அவர் என்ன ஆனாரு? செத்துட்டாரு. பெயின் அண்ட் நாகட்டோவோட சென்சை ஜிரையா சென்சை. அவர் என்ன ஆனாரு? செத்துட்டாரு. ஒபிட்டோட சென்சை மினாட்டோ. அவர் என்ன ஆனாரு? அவரும் செத்துட்டாரு. சாஸ்கேவோட சென்சை ககாஷி. ஆனா அவர் மட்டும் உயிரோட இருக்காரு. அதை பார்த்துட்டு சாஸ்கே, ஓ ககாஷி, ஆஹா போற பக்கம் பார்த்தா சாஸ்கி ககாஷியை கொண்டுருவான் போலயே. ககாஷி இப்பதானே அவனை பார்த்து நான் பெருமையா இருக்குன்னு. பெருமையா இருக்கிறவனை அழுவ விட்டுறாத. என்னாச்சு? ஏன் மிஸ் பாப்பெல்லாம் கடைக்கே வரதில்லை? ஏன் தனால் லீவ் எடுத்துட்டு இருக்கான்? அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? சரி வரேன் தம்பி, என் மகன் தூங்கும் போது சரியாங்கிறியா ரசிகாங்கிறியா? இது கூட பரவாயில்ல தம்பி. அன்னைக்கு அவங்க அண்ணனை பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன அழுக்குன்னு கேட்டா குசுமாக்கிங்கிறான் தம்பி. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கே? வாழ்க்கையில என்னடா பண்ண போறேன்? அடி கொக்கமா. அன்னைக்கு அப்படிதான் ஆசையா சாப்பாடு கொண்டு போய் வச்சா எனக்கு ராமன் நூடுல்ஸ் கொடுங்க, தண்ணி விட்டு நூடுல்ஸ் வேணும்னு கேட்கிற தம்பி. அது தம்பி ஒரு தினசா தம்பி.
ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ற? ஏன் எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றான். நான் இதுல சிடோரி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆமா, ஆனா ரசிகனுக்கு ஆன்சர் எல்லாம் இருக்காதேப்பா. சாஸ்கே நருட்டோக்கு முன்னாடி எந்த ஜுட்சு எடுத்துட்டு வந்தாலும் ரசங்கன் மட்டும் தான். ஒருவேளை ரசங்கனுக்கும் மேல ஜுட்சுவை கொண்டு வந்தா டாக்னோ ஜுட்சு தத்தி பயோ. 水遁水流弾の術カトン豪華級の術ドトンド流壁霧隠れの術எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வடிவேல எல்லா ஜுட்சுமே யூஸ் பண்றாருப்பா. எல்லா சாக்கராலி மட்டும் வச்சிருக்கிற அல்டிமேட் கெக்கை கென்கை. ஆனா கடைசியில உட்சையில பாத்தீங்களா இல்லையா, செமையா இருந்துச்சு. அஷினாமா கூட இந்த ஜுட்சுவை இவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. என்ன சாக்குரா இதுல கட்டையா இருக்கா? ஆமா, இப்ப நருட்டோ என்ன பண்ணா? ஏய் இருங்க, மறுபடியும் அந்த சீனை போடுங்க. அடங்கொய்யால சாக்குரா, சுனாடே, ஷிசுனே, டெமரி இவங்க எல்லாரோட சார்ஜிங் ஓட்டையிலயும் பிளக்க சொருவிட்டானா? அதுவும் இவ்வளவு வேகமாவா? அங்க பாருங்க, ஆளுக்கு ஆளு கையில பொருட்டோவை வச்சிட்டு இருக்காங்க. எப்படா தம்மா துண்டு நேரத்துல சார்ஜிங் ஓட்டையிலேயே சொருவிட்ட? நருட்டோ, உங்க அப்பா வேகத்தையே நீ மிஞ்சிட்டடா. எங்க ஹினாட்டா ஈனோட்டு நான் காணோம். ஓஹோ, அவங்க 3 பேருக்கு தனியா சார்ஜ் போடுவான் போல. இதோட வீடியோ முடிஞ்சது. பபாய். சாரி, மை மிஸ்டேக், தெரியாம போட்டேன். பை பாய்.